அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வந்து வேற விதமான ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் வந்தது 2 நாள் முன்னாடி. இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த ஜாதகியோட கணவர் நம்மகிட்ட வந்திருந்தார். அவனோட கேள்வி என்னன்னாக்கா, சார் என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதவிடாய் மென்சஸ் வந்து கரெக்டாக நார்மலாக இல்லை, கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக போயிட்டுருக்கு. நாங்களும் வந்து இந்த ஒரு வருஷமாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், ஒன்றும் சரியாகலை. ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்குறது யாருனாக்கா, அந்த டிவிலலாம் வர ஒரு பிரபலமான சித்த மருத்துவர், அவர்கிட்ட பார்த்துட்ருக்கோம். ஆனாலும் சரியாகலை சார், இது எப்போ தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்டு வந்திருந்தார். இந்த ஜாதகியோட வயசு வந்து 40 வருஷம் முடிஞ்சு 4 மாதம் 12 நாள் ஆகுது. அவரோட பிறப்பு லக்னம்னு பார்த்தீங்கன்னா மிதுனம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமாக துலாம் போயிட்டுருக்கு. லக்னாதிபதி யார்? சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காருனாக்கா 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று 2ல் போயிருக்காரு. அப்ப இந்த துலாம் ஏற்பி லக்னம் வந்து இவங்களுக்கு வந்து 9 ஜனவரி 2033 வரைக்கும் துலாம் லக்னம் தான். அப்ப அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி வந்து தீராத நோய், அதுக்காகவே வந்து அவங்க வருமானம் எல்லாம் போகணும்னு இருக்கு. இது வந்து 33 வரைக்குமே இந்த மாதிரிதான் இருக்கு. கேள்வி என்னதுங்க, யூட்ரஸை பத்தி, கர்ப்பப்பை, மென்சஸ், ரத்தம் போயிட்டு இருக்கு, நிக்காம போயிட்டு இருக்கு, அதிகமா போயிட்டு இருக்கு, அதை பத்தி கேள்வி. அது சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இவங்களுக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சித்திரை 4 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாருனாக்கா செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்துல 3ஆம் வீடான தனுசுல இருக்காரு. கோச்சாரத்துல 9ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா 8ன்றது கர்ப்பப்பை, கர்ப்பப்பைன்னு சொல்ற யூட்ரஸ். அந்த 8க்கு 2ஆம் வீட்டுல கோச்சார செவ்வாய். செவ்வாய்னா ரத்தம். அப்ப கர்ப்பப்பை சம்பந்தமான இந்த உதிரப்போக்கு சம்பந்தமான கேள்வி சரி அப்படின்னு வருது. சரி, இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம் தொடர்புடைய சூரிய பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து லக்னத்திலையும் கோச்சாரத்துல 6ஆம் வீடான மீனத்திலையும் இருக்காரு. இந்த சூரியன் வந்து யாரோட சாரத்துல போயிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராகுவோட சாரத்துல போயிட்டு இருக்காரு. ராகுபவன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல 8ஆம் வீடான ரிஷபத்துல போயிட்டு இருக்காரு. கோச்சாரத்துல 6ஆம் வீடான மீனத்துல போயிட்டு இருக்காரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுங்க, சூரிய பகவான் வந்து லக்னத்துல இருக்கிறது என்னன்னாக்கா இந்த ஜாதகிய வந்து நிலைகுலைய செஞ்சிடும். அதாவது நிலைகுலைய போற தன்மையில சூழ்நிலையில இந்த ஜாதகி இருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஸ்டெமினா இல்லை, எனர்ஜி இல்லை. ஆனால் அடிக்கடி மயங்கிற நிலையிலேயே மயங்கி போன நிலையிலே இருக்காங்கன்னு கணவர் சொல்றாரு. சரி, 8ஆம் வீடான கர்ப்பப்பை ஸ்தானத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான். கோச்சாரத்துல ராகு எங்க இருக்காருன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே 6ஆம் வீடான மீனத்துல இருக்காரு. 3ஆம் வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் தன்னோட 4ஆம் பார்வையா 6ஆம் வீட்டுல இருக்கிற ராகு பகவானை பாக்குறாரு. செவ்வாய்னா ரத்தம், ராகுன்னா பெரிதுபடுத்துதல், 8ன்னா கழிவுகள். அப்ப கர்ப்பப்பையில வர அந்த மென்சஸ் ரத்தம் அது கழிவு தான் ஆக்சுவலா. அப்ப அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மென்சஸ் டைம்ல உதிரப்போக்கு நிக்காம தொடர்ந்து அதிகமா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஜாதகி வந்து சித்த மருத்துவம் தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனாலும் சரியாகலை அப்படின்னு சொன்னார். அந்த பிரபலமான சித்த வைத்தியர் என்ன சொன்னாங்கன்னா, சார் கவலைப்படாதீங்க, இது எப்படியும் சரி பண்ணிடலாம், கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே ரத்தப்போக்கு வந்து ஜாஸ்தி போயிட்டே இருந்திருக்கு. ரத்தம் தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்கிறதுலாம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க மேக்சிமம் வந்து அப்படியே சோர்ந்து போய், ரத்தம் இல்லை இல்லைங்களா உடம்புல, சோர்ந்து போய் அப்படியே இதுலயே இருக்காங்க. எப்படி ஒரு மாதிரி மயக்க நிலையிலேயே டயர்டா எப்ப பார்த்தாலும் வந்து படுத்தே இருக்காங்க சார், எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இவங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னா நிலைமையே வேற. நம்ம என்ன சொல்றோம், இந்த ஜாதகியோட இந்த ஜாதகியோட கணவன் நம்ம என்ன சொன்னோம்னா, இவங்க ஜாதகப்படி இவங்களுக்கு சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ பண்ணவே கூடாது. பண்ணாலும் சரியாகாது, டிலே ஆனாலும் சரியாகாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான், ஆங்கில மருத்துவம் தான் இவங்களுக்கு பார்க்கணும். அதோட இவங்களுக்கு யூட்ரஸ் கெட்டு போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு.
அப்போ உடனே ஆப்ரேஷன் செஞ்சு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னார், சார் நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் தான் பார்த்தேன், ரொம்ப பிரபலமான ஹாஸ்பிட்டல், அந்த டாக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவர் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு யூட்ரஸில், அதை செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, ஆனால் யூட்ரஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நம்ம அடுத்த சிட்டிங்கில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். திருப்பி ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு நான் திருப்பி அவரை போய் செக் பண்ணுறப்போ அந்த கட்டியை வந்து கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துருந்துச்சு கர்ப்பப்பையில். அந்த கட்டியை வந்து திருப்பி எடுத்து பயாப்சி பண்ணி பார்க்கும்போது அப்பயும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, உடனடியாக நீங்கள் வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்னு கேட்குறப்ப அவர் வந்து இல்லை, ரிமூவ் பண்ணணும், கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி இந்த யூட்ரஸ் எடுத்துட்டீங்களா, அப்போ அது வந்து நல்லது அப்படின்னு சொன்னார். அப்போ நானும் வந்து கொஞ்சம் டைலமாவில் இருந்தேன். என்னடா அது, உடம்புல இருக்க ஒரு பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோமே, இறைவன் படைத்த உறுப்பை வந்து நம்ம வெட்டி எடுக்கிறது நம்ம யார் அப்படின்ற தாட் ப்ராசஸ்லேயே மைண்ட் இருந்துச்சு. அதனால் நான் வந்து அதை வந்து வெட்டலை, ஒத்துக்கலை. அப்போ தான் வந்து இந்த சித்த வைத்தியர் வந்து டிவியில் வர்றதை பார்த்து அவரும் இந்த விஷயத்த வந்து சரி பண்ணிட்டு தான் சொல்கிறத வச்சு நானும் அவர்கிட்ட போனேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றும் சரியாகலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது எப்படி சரிப்படுத்தலாம், நான் எத்தனையோ பேருக்கு சரி பண்ணிருக்கேன் அப்படின்னு உதாரணம் எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறாரு. இவங்க நம்பர்லாம் கூட கொடுக்குறாரு, இவனை பேசி பாருங்கன்ட்டு. நானும் அதை வச்சு தான் வந்து சித்தம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னோம். இங்கிலீஷ் மெடிசின் பக்கம் இங்கிலீஷ் மெடிசின் பக்கம் போகாமல் நீங்கள் வந்து சித்தாவே ஒரு ஆயுர்வேத மெடிசனையே வந்து இந்த ஜாதகிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து யூட்ரஸ் வந்து கெட்டு போயிடுச்சு. ஓகே, நீங்கள் அதை ரிமூவ் பண்ணாததுனால கெட்ட ரத்தம் வந்து என்ன ஆகுது, உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலைமை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சுவாதி 4 வரும்போது, அதாவது எப்போனாங்க 31 ஜூலை 2028 ஆரம்பிக்கும் போது இந்த யூட்ரஸில் வந்து கேன்சர் வந்து கடைசி கிட்டத்தட்ட ஸ்டேஜ் 4 லெவலுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அதாவது சுவாதி 3 வரும்போதே வந்து அந்த சிம்டம்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா கேன்சர்னு அப்படிங்கிற செவ்வாய் கேது இணைவு அது ஸ்டார்ட் ஆகுது. சுவாதி 4 வரும்போது கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுது. அப்போ உறுதியாக வந்து நீங்கள் அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்கும். அதனால் நீங்கள் உடனடியாக சித்தா மெடிசனை ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்குன்னு போயிட்டு இங்கிலீஷ் மெடிசன் அந்த பழைய டாக்டர்கிட்டே போய் பார்த்துட்டு இம்மீடியட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ வந்து உடனே நீங்கள் சீக்கிரமாக ஆப்ரேட் பண்ணி யூட்ரஸ் ரிமூவ் செஞ்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா நம்ம டைம் டேட் கூட சொல்லிட்டோம், சுவாதி 4 வரும்போது அது வந்து கேன்சர் மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் உடல்லேருந்து ஒரு பாகத்தை எடுக்கிறது வந்து பாவம், அதுக்கு வந்து என் மனசு ஏற்றுக்கல. ரெண்டாவது யூட்ரஸை கட் பண்ணி எடுத்துட்டா அந்த உடல் வந்து ரொம்ப குண்டாயிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ வந்து வெயிட் போட்டுரும்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். நம்ம என்ன சொன்னோம், சார் உறுப்பு கெட்டு போச்சு, ஓகே, அந்த உறுப்புலேருந்து வெளியேற ரத்தமும் வந்து கெட்டுப்போன ரத்தம், நீங்கள் அந்த கெட்டுப்போன உறுப்பு உடம்புலேயே வச்சுருக்கீங்க, ஓகே, ரிமூவ் பண்ணாமல். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்னு சொல்லிட்டாங்க இது உடனே ரிமூவ் பண்ணுன்ட்டு. ஆனால் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் அதை உடம்புலேயே வச்சுட்டு அந்த ரத்தத்தை வந்து உடம்பு பூரா சர்க்குலேட் பண்ண விட்டுருக்கீங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் சுவாதி 4 வரும்போது கேன்சராக மாறுதுன்ட்டு. அப்போ என்ன ஆகுது, ஏற்கனவே வந்து இப்போ இருந்தே வந்து அந்த ரத்தத்தில் வந்து கேன்சர் செல்கள் இருக்குது. அதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உடம்பு பூரா பரவ விடுறீங்க. ஒருத்தர் வந்து நம்ம குடும்பத்தில் நல்லபடியாக உயிரோடு இருக்கிறது முக்கியமா, இல்லை அப்படி உயிரோடு இருக்கிறது முக்கியம்னா அதுக்கு உண்டான அந்த கெட்டுப்போன உறுப்பை எடுத்தால் நல்லாயிருக்கும், அது முக்கியமா, இல்லை குண்டா இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறது, இல்லை வெளியே ஆளுங்க வந்து குண்டா இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து முக்கியமா, நீங்கள் வந்து ஒரு தராசில் வந்து பேலன்ஸ் வச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னோம். அவரும் வந்து சரி சார் நான் யோசிச்சுட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம எப்பயும் போல் நம்ம குருநாதர் சொன்னது தான், வழிகாட்டுவது மட்டும்தான் நம்ம கடமை. அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் இந்த ஜாதகரோட பொறுப்பு. அவரும் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, சரி சார் நீங்களும் வந்து அந்த இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதே தான் சொல்லிட்டீங்க கரெக்டாக,
பட் நான் வந்து ஏன் அசால்ட்டாக இருந்தேன்னா அந்த ரெண்டு தடவை அந்த கட்டியை வந்து பயாப்சி பண்ணி பார்க்கும்போது கேன்சர் இல்லைன்னு சொன்னாங்க. நானும் வந்து சரி கேன்சர் தான் இல்லையே அப்படின்னு சித்தாவுக்கு வந்து போயிட்டேன். ஆனால் இப்போ தான் புரியுது எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன்ட்டு. பாவம் அவங்க கஷ்டப்படுறத நான் கண்ணு கூட பார்க்குறேன். உடம்புல வந்து கெட்டுப்போன உறுப்பு இருக்குது, இருந்தாலும் அதை எடுக்காமல் முட்டாள்தனமாக நானும் வந்து அந்த சித்த மருத்துவர் சொன்னதே, அதுவும் பிரபலமான மருத்துவர் டிவியெல்லாம் வராருன்னு சொன்னதை வச்சு பண்ணிட்டீங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அவர் வந்து குணப்படுத்தி நான் வந்து அவரை வந்து குறை சொல்லலை. வேற நபர்களுக்கு சரி பண்ணியிருந்தாருன்னா அந்த நபர்களோட ஜாதகத்தில் வந்து கிரக நிலைகள் வேற மாதிரி இருந்திருக்கும், அவங்களுக்கு சரியா இருக்கும். உங்கள் மனைவியோட ஜாதகப்படி உங்களுக்கு சித்தாவே கிடையாது, ஆயுர்வேதமும் கிடையாது. அதனால நீங்கள் தயவு செஞ்சு இங்கிலீஷ் மெடிசன் போய்ட்டு உடனே சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் புரிஞ்சுட்டு சரி சார் நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். ரொம்ப அதாவது மனம் வந்து ஒரு டைலமாவில் இருந்தது, குழப்ப நிலையில். இது பண்ண ஏன் சரியாகல, ஏன் ரத்தம் நிற்காமல் போயிட்டு இருக்குன்னு. இப்போ நம்ம சொன்ன உடனே தெளிவாயிட்டு பிரகாசமாக போனார். சரி சார் நான் உடனே வந்து என் மனைவி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் செஞ்சு அதுக்கு உண்டான வேலைகளை நான் வந்து ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ட்டு போனார். ஸோ நம்ம அட்சலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது வந்து ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்கும். அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில்கள் நம்ம அட்சலக்கண பദ്ധதியில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக தெளிவாக தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சலக்கண பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம்.